முருகா, என் அன்பு பிள்ளையே, இனி உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ, எதை ஆசைப்பட்டு கேட்கின்றதோ அதுவே உனக்கு நான் தரப்போகின்றேன். நில் பிள்ளையே, செல்லாதே. நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு செல். நீண்ட நாட்களாக உன் மனதை சுமையாக பிடித்து இருந்த அந்த பிரச்சனைக்கு இனி முடிவு வரும். உன் வாழ்வை கலங்கடித்த அந்த சுமையை நீக்குவது என்னுடைய கரமே. இந்த முறை என் சந்நிதியில் என்னை நாடி வரும்போது நீ ஆவலுடன் எதிர்பார்த்த உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன். என் நாமத்தை கூறி தாங்கிய வினைகளும் நீ எடுத்த ஒவ்வொரு நேர்மறை முயற்சியும் வீணாகவில்லை. அவற்றின் பலனாக நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு பூர்த்தி செய்ய போகின்றேன் பிள்ளையே. உனக்கு நான் சொல்ல வருவது இதுதான். இனி உன் விதி உன்னை உயரத்திற்கு இட்டு செல்லும். நீ கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. உன் மனதில் நீ எதை நினைக்கின்றாயோ அதைவிட இரட்டிப்பான பலன் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய நம்பிக்கை, உன் உழைப்பு, என்னுடைய அருள், இவை மூன்றும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும். உன் முன்னேற்றத்தை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் நீ அவர்களின் பார்வையை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். அதனால் உன் பாதை இனி வெற்றியும் வளமும் நிரம்பியதாக இருக்கும். சிந்தனையோடு எப்போதும் இருக்கின்றாய். இன்று நடந்தவற்றையும் மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்து பயப்படாதே. அந்த எண்ணங்கள் உனக்கு நிம்மதி தருவதில்லை. ஆழ்ந்த மூச்சு எடுத்து பின்பு நான் பாதுகாப்பில் இருக்கின்றேன், உன் மனம் அமைதியாக உள்ளது என்று சிந்தித்து பார். கண்கள் மூடிக்கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது என்று உணரு. உடல் வலியையும் மன சோர்வையும் அன்புடன் விடுத்து இன்று நிகழ்ந்ததை விட்டுவிட்டு புதிய நாளுக்கு மனதை திரை தங்கமே. அனைத்தும் நல்லதாகவும் உனக்கு அற்புதமாகவும் நான் கொடுக்கின்றேன். வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் அந்த சோதனைகளை வெல்லும் வலிமையை என் அருளில் நீ கண்டுபிடிப்பாய். என் பெயரையே உன் மூச்சாக நினைத்தால் உன் பாதையில் எந்த ஒரு இருளும் நிலைத்து இருக்காது. ஓம் முருகா